இந்த தை மாதம் பிறந்தாலே ஒரே ஃபங்க்ஷன் மோடாக தான் இருக்கும். க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன். தேர்ஸ்டே ஈவினிங்கே கிளம்பி மறுநாள் முகூர்த்தம் முடிச்சுட்டு கிளம்பி வர மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் பூ கட்டுற வேலை, இந்த பேக்கில் ட்ரெஸ்ஸு வந்து எடுத்து வைக்கிற வேலை, கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கணும். மண்டபம் போய் ரீச் ஆகிறதுக்கே வந்து ஒரு 2 to 3 ஹார்ஸ் வந்து ஆகும். கள்ளக்குறிச்சிக்கிட்ட வந்து ஃபங்க்ஷன். தேர்ஸ்டே ஈவினிங்கே வந்து பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரி ஊரில் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் தான் வந்து போகணும். 5:30க்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். பஸ் எடுத்ததும் 6:30 தான். மண்டபம் போய் ரீச் ஆகிறதுக்கு 9 கிட்ட ஆயிடுச்சு. 2 to 3 ஹார்ஸ் ட்ராவல்ன்றதுனால எல்லாருக்குமே வந்து டயர்டாக ஆகிடுச்சு. போகும்போதே தூங்கிட்டு தான் போனோம். மண்டபம் போய் ரீச் ஆனதும் வேலையாக சாப்பிட்றதுக்கு தான் உட்காந்தோம். ஏன்னா செம்ம பசி. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூம் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த ரூமுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரூம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு 2 பேருக்கு காம்பேக்டான ஒரு ரூம் தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மிரர், டிவி இது எல்லாமே இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் கடகடன்னு எடுத்து வச்சுட்டு சீக்கிரமாக படுக்கணும். அப்போ தான் காலையில் முகூர்த்தத்துக்கு வந்து ரெடி ஆகணும். இது வந்து மறுநாள் காலையில் முகூர்த்தத்துக்கு போடுற ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி இப்போ நாங்கள் இருக்கிற ரூமுக்கும் மண்டபத்துக்குமே வந்து 2 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்காக கார் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த காருக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார் வந்தோடனே மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நல்லபடியாக தாலி கட்டுறத பார்த்துட்டு காசு கட்டுவாங்க இல்லையா, அதெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு செடி போட்டு இருந்தாங்க ரிட்டன் கிஃப்டாக. அந்த செடி ஒரு 3 செடி எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.